ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஈசன் ஜோதிட நிலைய நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளை நிறுவனர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். மற்றும் இங்கு வீட்டிற்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இப்போ எனக்கு பாதகாதிபதி பற்றி பேச சொல்லியிருக்கார் ஐயா. இந்த பாதகாதிபதிகள் என்ன செய்வாங்க? எல்லாருமே கெட்டது தான் செய்வாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா சரலக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. இந்த 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானமும் அதுதானே. அப்போ அவர் பாதகம் பண்ணால் அங்கே எப்படி லாபம் கிடைக்கும்? இப்போ பாதகாதிபதி 11ஆம் அதிபதி தான், 11ஆம் இடம் இல்லை. இப்போ அந்த பாதகாதிபதி எங்கே இருக்காருங்கிறத வச்சு தான் நீங்கள் முடிவெடுக்கணும். அதே மாதிரி ஸ்திரலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி ஸ்திரலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. இது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தான அதிபதியே பாதகாதிபதியும் வரார் அப்படின்னா அப்போ பாக்கியமே கிடைக்காதா அவங்களுக்கு? அதையும் பார்க்கணும். உபயலக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போது என்ன மனைவி கணவன் கலத்திரமே அவங்களுக்கு பாதகத்தை பண்ணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி எங்கே நிற்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க பாதகம் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத ஒரு முடிவு பண்ணலாம். இந்த பாதகாதிபதிகள் போய் 1, 5, 9 உட்காந்துட்டாங்கன்னா, அதாவது தர்ம திரிகோணம் சொல்கிறோம் இல்லையா, லக்னத்துக்கு 1, 5, 9 உட்காந்துட்டாங்கன்னா அவங்களால பாதகத்தை செய்ய முடியாது. பாதகமும் செய்ய மாட்டாங்க, நல்லதும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாதகாதிபதிகள் நம்ம மெயினாக பார்க்க போகிறப்ப உபயலக்கணத்துக்கு மட்டும் இந்த தனுசு ராசிக்கு 7ஆம் இடம் மிதுனமாக வரும். இங்கே குருவும் புதனும் பகைங்கிறதுனால அந்த ஒரு இடம் மட்டும் நீங்கள் திருமண பொருத்தத்தில் பார்க்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்த்தணும். அவங்க நிற்கக்கூடிய இடம் 2 பேருமே அந்தந்த ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருந்தாங்கன்னா அந்த ஜாதகத்தை சேர்த்தக்கூடாது. ஏன்னா குருவும் புதனும் பகைங்கிறதுனால அதே நம்ம கரெக்டாக அந்த ஒரு இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். எந்த கிரகமாக இருந்தாலும் நிற்கக்கூடிய இடத்தின் பலனைத்தான் செய்யும். மெயினாக தன் வீட்டோட பலனை 2ஆவதாக தான் செய்யும். அவர் நிற்கக்கூடிய இடம் நல்ல இடமா போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அது பாதகத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த பாதகாதிபதிகள் மட்டும்தான் பாதகத்தை செய்வாங்களா அப்படின்னா நாம் என்ன சொல்கிறோம்? மாரக திசை சொல்கிறோம். மாரக திசை வந்தாலும் பாதகம் நடக்கும் இல்லையா? அப்போது இந்த மாரக திசை நமக்கு எப்போ வருது? இப்போ ஒருத்தருக்கு அதாவது சனி திசை 4ஆம் திசையாக வந்தால் மாரக திசை, செவ்வாய் திசை 5ஆம் திசையாக வந்தால் மாரக திசை, குரு திசை 6ஆம் திசையாக வந்தால் மாரக திசை, ராகு திசை 7ஆம் திசையாக வந்தால் மாரக திசைங்கிறோம். அப்போ இந்த மாரகாதிபதிகள் வரப்போ அங்கே என்ன மாரகம் நடந்துருதா? இதையும் யோசிக்கணும். எல்லாமே நிற்கக்கூடிய இடங்கள், அவங்க வாங்கக்கூடிய ஸ்தான பலங்கள், இதை வச்சு தான் நடக்கும். எல்லாத்தையும் நம்ம இது இப்படி வந்துருச்சு, இதனால் நமக்கு பிரச்சனையாகி போயிடும் அப்படின்ற ஐடியாவுக்கே போகக்கூடாது. ஆனால் இந்த பாதகத்தை செய்யக்கூடிய இடத்துல முக்கியமாக கால் பதிக்கக்கூடியது என்னென்னா காலப்பகை திசை. இந்த காலப்பகை திசையை தாண்டி எந்த திசை புத்திகளும் வேலை செய்யாது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா 3.5 வயசு வரைக்கும் சனி திசை காலப்பகை திசையாக வரும். நீங்கள் இந்த சனி திசையில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கண்டிப்பாக பிரச்சனையில் இருப்பார். அந்த 3.5 வயசுக்குள்ளே ஒரு பெரிய நஷ்டத்தை பார்த்துருப்பார். இல்லைன்னா அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு மட்டும் அந்த சனி திசை
அவ்வளோ வேலை செய்யும். இந்த குழந்தை பிறந்து தான் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்போ தான் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த சனிசாரம் தான். அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா அதை க்ளீனாக சொல்லிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3.5 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் ராகு திசை காலப்பகை திசையாக வரும். யாருக்கெல்லாம் 3.5 வயசில் காலப்பகை திசை ஆரம்பிக்குதோ அது ராகு திசை வந்து நமக்கு பெரிய திசை 18 வருஷம் இருந்தாலும் நமக்கு அந்த 11 வயசு வரைக்கும் அது காலப்பகை திசையாக வேலை செய்யும். அந்த நேரத்தில் இவங்களுக்கு வேறு எந்த நல்ல ஒரு நிலை கிடைக்கணுன்னாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் சூரிய திசை காலப்பகை திசையாக வேலை செய்யும், அதையும் பார்த்துடணும். அதே மாதிரி 18 வயதிலிருந்து 34 வயசு வரைக்கும் சந்திர திசை காலப்பகை திசையாக வேலை செய்யும். இந்த நேரத்தில் தான் ஜாதகரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதெல்லாம் நடக்கும். அவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது, அம்மாவுக்கும் பையனும் பிரிஞ்சு போகிறது, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி சூரிய காலப்பகை திசையாக வர்றப்போ அப்பா மகனுக்கு பிரச்சனை வர்றதெல்லாம் நடக்கும். இது வந்து திசையாக மட்டுமே வரணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் புத்தி கூட இந்த வேலையை செய்யும், அதையும் பார்த்துக்கணும். நீங்கள் அப்புறம் 34 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் சுக்கிர திசை காலப்பகை திசையாக வேலை செய்யும். 52 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும் கேது திசை காலப்பகை திசையாக வேலை செய்யும். 68 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் புதன் திசை காலப்பகை திசையாக வரும், வேலை செய்யும். இந்த வயசில் இந்த திசை வருது அப்படின்னாவே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை டீல் பண்ணணும், இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டிக்குவோம். இது வந்து நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி பாதகாதிபதிகள் விட மோசமான ஒரு நிலையாக தான் இருக்கும். இந்த திசை வரணுங்கிற அவசியம் இல்லை, வேறு திசையில் கூட இது புத்தியாக வந்தால் கூட அந்த புத்தி வர்ற எத்தனை வருஷம் அந்த புத்தி வருதோ அத்தனை வருஷமும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அப்போ தான் அதை சரி பண்ண முடியும். அந்த நேரத்தில் வந்து இப்போ நம்ம சொல்கிற பரிகாரங்கள் பண்ணிக்கிறது, இல்லை அதுக்கு என்ன சாங்கிய சங்கடங்கள், நம்ம ஒருத்தரை பார்த்து ஜோதிடரை பார்த்து இதுக்கு என்ன பண்ணலாங்க, இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கணும். அதே மாதிரி பாதகாதிபதிகள் 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாலுமே அவங்க பெருசாக பாதகத்தை செய்ய முடியாது. அதனால் பாதகாதிபதிகள் எல்லா நேரத்துலையும் பாதகத்தை தான் செய்வாங்களான்னா கிடையாது. இப்போ ஒரு திசை நடக்குது, அந்த திசை வந்து நமக்கு தீமை செய்யக்கூடிய திசையாக கூட இருக்கலாம். அந்த புத்தி பாதகத்தை செய்யக்கூடிய புத்தியாக வந்துச்சுன்னா அந்த கிரகம் தீமை செய்ய முடியாது, தடுத்து நிறுத்திடும். ஏன்னா பாதகத்தை செய்யக்கூடியது அந்த கெட்டது நடக்கக்கூடிய திசையாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் பாதகாதிபதி புத்தி வர்றப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல நல்லது செய்ய வச்சிடும். இதை தான் நாங்கள் எதிரடை நட்சத்திரத்தில் சொல்லுவோம். ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் எதிரடையில் வந்துச்சுன்னா அது அதுக்கு எதிர்த்தரமான வேலையை தான் செய்யும்னு சொல்லுவோம். ஏன்னா இவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திசை இருக்கும். இப்போ ஒரு குரு திசை போகுது, குரு திசை இப்போ வந்து 2வது திசையாக ஓடுது. குரு வந்து நல்ல இடத்துல கூட இருக்கார், நல்லது தான் செய்யணும் அப்படின்னா அந்த குருவுக்கு எதிரடியில் ராகு சனி இவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அந்த குரு திசை பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி குரு திசை 6ஆம் திசையாக வந்தால் நம்ம வந்து மாரக திசைங்கிறோம். அப்போ அதில் வரக்கூடிய புத்திகள் எந்தெந்த புத்தியெல்லாம் எதிரடை நட்சத்திரத்தில் வந்து உட்காருதோ அந்த புத்தியெல்லாம் நல்லதான் பண்ணும், தீமை பண்ண வழியே இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம இந்த பாதகாதிபதிகளை பார்த்துட்டு பாதகாதிபதி திசை வந்துருச்சு இதனால் நமக்கு பயம்தான் வரும் இப்படின்னு நம்ம சொல்லி எந்த நிலையிலையும் யாரையும் பயமுறுத்திடக்கூடாது. அது இருக்கக்கூடிய ஸ்தான பலம். அதாவது ஒரு கிரகம் வந்து பாதகத்திலே இருந்தால் கூட அந்த கிரகம் தனியாக இருந்தால் அதுக்கு பலம் கம்மி. அதுக்கு முன்னால் பின்னால் எந்த இடத்துல கிரகம் இருக்கணுங்கிறது ஸ்தான பலத்தை பார்க்கணும். அது ஸ்தான பலம் பெற்று பாதகாதிபதி உட்கார்ந்தால் மட்டும்தான் பாதகத்தை செய்ய முடியும். தனியாக உட்காந்துக்கிட்டு அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், கூட ஒரு ஆள்கிட்ட தான் நமக்கு பலம் இல்லையா, அந்த மாதிரி கூட ஒரு கிரகம் இருந்தால் மட்டும்தான் அது பலமாக தன்னோட வேலையை செய்ய முடியும். பாதகாதிபதி வந்து இப்போ 2ல் போய் உட்கார்ந்தாருன்னு வச்சுங்க, லக்கணத்துக்கு 2ல் பாதகாதிபதி உட்கார்ந்தா அவர் பலம் பெற்று உட்கார்ந்தாருன்னு என்ன ஆகும், குடும்பம் அமையாது. இப்போ குடும்பம் அமையாதுங்கிறப்போ அந்த பாதகாதிபதி அந்த இடத்துல வேலை செய்கிறாரா இல்லையா, அவர் செய்ய வைக்கிறார். ஆனால் அந்த 2ஆம் அதிபதியே அந்த காலபுருஷனுக்கு 1, 5, 9 இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, லக்கணத்துக்கு 2ஆம் இடமா இருக்கும். ஆனால் அவர் காலபுருஷனுக்கு 1, 5, 9 இருந்தால்
அந்த இடத்துலையும் பாதகம் பெருசாக நடந்துடாது, வர மாதிரி வந்து போயிடும். அதனால் கஷ்டங்கள் ஏற்படாது. இதை ரொம்ப இதாக கவனிக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல பாதகாதிபதி உட்கார்றார் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவரோட அம்மாவுக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாதகாதிபதி எப்பவும் பாதகத்தை தான் செய்வார். அம்மாவை அந்த இடத்துல அம்மாவோட மரணம் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே காலபுருஷ தத்துவத்தை நீங்கள் கூட சேர்த்துடணும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தை சேர்த்தாமல் நம்ம வந்து வெறும் லக்கணங்களை வச்சு பார்த்தோம்னாலும் 100% பலன் சரியாக வராது. அதனால் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதக லக்கணத்தையும் வச்சுக்கணும், கூட காலபுருஷ தத்துவத்தையும் மிக்ஸ் பண்ணி சொன்னீங்கன்னா தான் இது சரியான முறையில் இந்த பாதகாதிபதிகளை பற்றி நீங்கள் பேச முடியும். இதுக்கு மேலே இது எல்லா ஸ்தானத்துக்குமே அப்படி தான். அதனால் இதுக்கு மேலே பாதகாதிபதி பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நான் வந்து ஒரே ஒரு இது இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வெளியில், உங்கள் நட்சத்திரம் நீங்கள் போன பிறவியில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்களோ அதனோட அணுஜென்மம் திருஜென்ம நட்சத்திரத்தில் தான் இந்த பிறவியிலையும் பிறந்திருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிற விதி 90% ஒத்து வரும். எப்படின்னா லக்னம் அது நீங்கள், அதுக்கு 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம்ங்கிறது போன பிறவி. அதுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது அது ஆயுள் ஸ்தானம். அதுக்கு 7ஆம் இடம்ங்கிறது இந்த பிறவி. இது பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடமாக வரும். இந்த 6ஆம் இடத்துல என்ன 3 கிரகம் இருக்கும் இல்லையா, அந்த 3 கிரக சாரத்தில் அல்லது அந்த 6ஆம் அதிபதி யாரோ அவரோட சாரத்தில், இல்லைன்னா அந்த 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அந்த கிரகத்தோட சாரத்தில் தான் இந்த பிறவியோட நீங்கள் உங்கள் நட்சத்திரம் இருக்கும். நீங்கள் வேணால் கணக்கு போட்டு பாருங்கள். அந்த அந்த 6ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தில் தான் ஒவ்வொருத்தரும் பிறந்திருப்போம். இது 90% கண்டிப்பாக ஒத்து வரும். யாரோ ஒரு சிலருக்கு ஒத்து வராமல் போகலாம், ஏன்னா ஜாதகம் குறிக்கிறப்போ டைம் வித்தியாசம் இருந்திருக்கலாம், எதாக இருந்திருக்கலாம். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒவ்வொரு இதெல்லாம் வந்து முன்னோர்கள் அவ்வளவு கிளீனாக கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. சரியாக வருதுங்களா? யாராவது போட்டு பார்த்தீங்களா? அது மாதிரி கணக்கு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த நட்சத்திரம் 6ஆம் இடத்தில் இருக்க நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் சாரத்தில் 1, அல்லது அந்த 6ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்தில் 1, இல்லைன்னா 6ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் இந்த சாரத்தில் மட்டும்தான் இந்த உங்கள் நட்சத்திரம் இருக்கும். இந்த பிறவி அதில் தான் வந்திருக்கும். அதை நீங்கள் ரொம்ப கவனிப்பாக பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம ஜாதகம் பார்க்குறப்போ நம்ம பலன்களை மட்டும் சொல்ல தான் பார்க்குறோம். நம்ம முன்னோர்கள் எவ்வளோ க்ளீனாக இது ஒன்றொன்றையும் கணிச்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த பாசகாதிபதிகள் நான் ஒரு குரூப் பேசிகிட்டு இருப்பேன், யார் பாசகன் யார் வேதகன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து 1936 எழுதியிருக்காங்க இந்த புக்கில். இது வந்து இப்போ சொல்லலை. இப்போ நம்ம வந்து கோள்களின் கோலாட்டம் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் தொகுத்து கொடுத்த நூலில் இருந்து நாம் பார்க்குறோம். ஆனால் இதுக்கு மூல நூல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா 1936 கொழும்பில் இருந்து இந்த புத்தகம் ரிலீஸ் ஆகிருக்கு. தொல்லியர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த அப்போவே இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ வந்தது நாம் தான் கண்டுபிடிச்சோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி திருமணத்தில் வந்து சுக்கிரனுக்கும் சூரியனுக்குமான தூர வித்தியாசம் 35 டிகிரிக்கு மேலே இருந்தால் 35 வயசுக்கு மேலே தான் கல்யாணம். 38 டிகிரியில் இருந்தால் 38 வயசில் தான் கல்யாணம். அதே 45 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா கல்யாணமே கிடையாது. இதை நீங்கள் எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நடுவில் வேறு கிரகம் வரக்கூடாது. வந்தால் அந்த பலன் மாறிடும், அது விதிவிலக்காயிடும். நேராக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் வித்தியாசம் வரணுமோ, நடுவில் வேற ஒரு கிரகம் நிற்கக்கூடாது. அந்த அப்படி நின்னால் அது விதிவிலக்கு, அது வந்து இந்த விதிக்கு உட்படாது.
இந்த விதியும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் எங்கே சொன்னாங்கன்ட்டு. இதுவும் பார்த்தா அந்த புக்கில் தான் இருக்குது. கை அங்கேருந்து டைம் காமிக்கிறாரு அவருக்கா? சரி 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 சரி. அதனால் இதையும் பாருங்கள். ஐயா வந்து நின்ட்டாரு. அடுத்த மீட்டிங்கில் இன்னும் வேற ஒரு சப்ஜெக்டை பேசுகிறப்ப இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு. என் ஃபோன் நம்பர் 93 64 11 12 94. நன்றி.